இந்த டிவிஎஸ் எக்ஸல் 100 BS6ல வந்து கஸ்டமர் கம்ப்ளைண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே மாசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டரி டெட் ஆயிருது. செல்ஃப் எடுக்க மாட்டேங்குன்ற கம்ப்ளைண்ட்ங்க. நம்ம இதோட சார்ஜிங் ரேஷியோ ஃபர்ஸ்ட்ல உத்து பார்த்தோம்னா நல்லா தெரியும். 14.9, 15 வரைக்கும் வரும். ஸோ இது எதோட கம்ப்ளைண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த வண்டியில வரக்கூடிய ஐஎஸ்ஜி யூனிட் கம்ப்ளைண்ட் தாங்க. நம்ம வேற ஒரு ஐஎஸ்ஜி யூனிட் போட்டு நம்ம இந்த சார்ஜிங்லாம் செக் பண்ணோம். கரெக்ட்டா இருந்துச்சு. இந்த மாரி புது பேட்டரி வாங்கி எத்தனை போட்டாலும் அது ஒரே மாசத்துல கண்டமாயிக்கிட்டே தான் இருக்கும். இந்த ஐஎஸ்ஜி யூனிட்ல பிரச்சனை, பேட்டரியில பிரச்சனை, இல்ல கீழ உள்ள காயில்ல, மேக்னெட்ல இதில ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தால் என்ன நமக்கு இது சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம்னா, இந்த மீட்டரில் வரக்கூடிய இந்த வார்னிங் லைட் இருக்கு இல்லையா, அந்த முக்கோண மாதிரி இருக்க வார்னிங் லைட், இந்த 3ல் எது பிரச்சனைனாலும் இது எரிய ஆரம்பிச்சிடும். மால் ஃபங்க்ஷன் லைட் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, சென்சார் சைடு. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஜி யூனிட்னால இந்த வார்னிங் சிம்பல் எரியுது. நம்ம இப்போ வேறு ஒரு ஐஎஸ்ஜி யூனிட் போட்டிருக்கோம். இப்போ நம்ம வண்டி சாவி ஆன் பண்ணோடனே அந்த வார்னிங் சிம்பல் ஆஃப் ஆயிடுச்சு. உங்களுக்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அந்த வார்னிங் சிம்பல் ஆஃப் ஆயிடுச்சு. நமக்கு மால் ஃபங்க்ஷன் லைட் மட்டும் தான் எரியுது. ஸோ இப்போ சார்ஜிங் ரேஷியோ செக் பண்ணுறோம்னா கரெக்டாக அந்த 14.14 அந்த 14.9 15லாம் தொடவே இல்லை. இந்த வண்டியில் இந்த ஐஎஸ்ஜி ஒன்று ரேட்டை கேட்டால் தாங்க நமக்கு அதிர்ச்சியாக இருக்கும். எப்படியும் இது 6500 7,000 வந்துடும். கஸ்டமருக்கு வந்து பெரிய சுமை தான். ஒரு சார்ஜிங் கூட வருதுன்றதுக்காண்டி இதை மாற்ற வேண்டியது. ஸோ நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.